நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான உரத்தை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பூச்செடிகள் எல்லாவற்றிற்கும் ஏற்ற உரம். என்ன உரம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சீவீட் கிரானியூல்ஸ், டிஏபி எல்லாமே ஒரு கப்பு, நீம் கேக் பவுடர் 1 கப்பு, எப்சம் சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி, பொட்டாஸ் ஃபெர்டிலைசர், போன் மீல், சாஃபும் கொஞ்சம் குறைச்சி தான் போடணும், ஹியூமிக் ஆசிட். எப்சம் சால்ட்டும் ஒரு 1/4 கப்பு போடுறீங்கன்னா 1/4 கப்புக்கும் கீழே சாஃப் போடணும். இவ்வளோ தான். சாஃப்லாம் ரொம்ப குறைச்சி போட்டால் போதும். நம்ம ஒரு ஃபங்கி சைடுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சும்மா லைட்டாகவே போட்டாலே போதும். ரெண்டாவது இதில் ஆர்கானிக்கு கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. நான் இந்த கப்புக்கு 1 கப் இன்றைக்கி எடுக்கிறேன். பாருங்கள், 1/4 கப்புக்கும் கீழே தான் எப்சம் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கும் கீழே அது லைட்டாக தான் சாஃப் போட்டிருக்கேன். சாஃப் இப்படி போட்டாலே ஃபுல்லாகவே சாஃபாக தான் இருந்த மாதிரி இருக்கும். இப்போது நான் என்னோடய ரோஸ் தொட்டிகள் 9 இன்ச் பாட்டு, 12 இன்ச் பாட்டு, 14 இன்ச் பாட்டு 3க்கும் போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த தொட்டியோட ஓரங்களை நல்லா கிண்டி விட்டுறணும். எப்போதுமே உரம் போடும்போது சென்டரில் போடக்கூடாது. ஓரத்தை நல்லா கிண்டி விட்டுறணும். அது மாதிரி உரத்தை மண்ணுக்கு மேலேயும் போடக்கூடாது. மண்ணுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி போட்டால் தான் நல்லா செடிகளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்படி சைடில் நல்லா கிண்டி விட்டுட்டு 9 இன்ச் பாட்டுக்கு 1 ஸ்பூன் போடுறேன், 12 இன்ச் பாட்டுக்கு 2 ஸ்பூனு, 14 இன்ச்சுக்கு 3 ஸ்பூன் அப்படின்னு சொல்லி போடுறேன். மண்ணுக்கும் செடியோட சைஸுக்கும் தக்கன தான் நம்ம உரம் சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே போட வேண்டாம், குறைஞ்சாலும் பரவாயில்ல, போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி போட்டு நல்லா திரும்பியும் அதை கம்பி வச்சு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விடும்போது என்ன ஆயிரும்னா அந்த மண் அதுக்கு மேலே விழுந்துடும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் உடனே தண்ணி ஊற்றிடணும். தண்ணி நார்மலாக நம்ம ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடணும். அப்போது அது வேறு வர கீழே வர போயிடும். இது 14 இன்ச் பாட்டு, இதுக்கு 3 ஸ்பூன் போடுறேன். அடினியம் செடிகளுக்கும் இது போடலாம். குண்டுமல்லி, செம்பருத்தி, இது என்னென்ன பூச்செடிகள் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே இது போடலாம். தரை தோட்டத்துக்கும் போடலாம். இப்போ நான் தரை தோட்டத்தில் உள்ள ஒரு குண்டுமல்லிக்கு இந்த உரத்தை போடுறேன். சைடில் குழி தோண்டிட்டு அதை போட்டு மூடி உடனே தண்ணி ஊற்றிடணும். இல்லைன்னா செடி காய்ஞ்சிரும். அடினியம் செடிகளுக்கும் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.